ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எந்த அளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் முட்டை சாப்பிட்டா பலன் கிடைக்கும், முட்டையை எந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் முட்டையோட ரேட் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாமா? ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சராசரியாக 70லேருந்து 78 கலோரிகள் இருக்குது, 7 கிராம் புரதம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் பி12, போலேட், செலினியம், ஜிங்க், கோலின் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த முட்டையில் இருக்குங்க. முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? கண் பார்வையை கூர்மையாக்குறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையில் லுட்டின், ஜியாக்சாந்தின் அது மாதிரியான 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது கண்புரை, வயது சார்ந்த பார்வை குறைபாடு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் முட்டை சாப்பிட்டுட்டு வர்றப்ப கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுனா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரிப்பை சொல்லலாம். இதனால நிறைய பேர் மன உளைச்சலுக்கு கூட ஆளாகிறாங்க. அப்படிப்பட்ட உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுதுன்னா, முட்டை சாப்பிட்ட உடனே ரொம்ப நேரம் உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். இதனால தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் குறையும். ஈஸியாக உடல் எடையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களோட டயட்டில் கட்டாயமாக முட்டையை எடுத்துக்கணும். முட்டை சாப்பிட்றப்ப உங்களோட புரோட்டீன் சோர்ஸும் கிடச்சிடுறதுனால இயற்கையான முறையில், ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். கெட்ட கொழுப்பையும் கரைச்சிருங்க. அதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரத சத்தை தரதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, இது உடலில் முழுசாக உறிஞ்சுது. இதனால தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும், உடல் பலம் அதிகரிக்கும். உங்களுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுனா முட்டையை சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் விட்டமின் டி, விட்டமின் ஏ, செலினியம் இது மாதிரியான எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் என்ன பண்ணுன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழந்து போகிறப்ப தான் பருவ காலத்தில் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் முட்டையை எடுத்துக்கிறப்ப அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக்கிரும். அதனால எந்த ஒரு நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த முட்டை செயல்படுங்க. தசைகளை வலுவாக்குறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வயசு அதிகரிக்க மசில்ஸோட மாஸ் அப்படிங்கிறது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். தசை இழப்பு நோய் அப்படிங்கிறது கூட வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடலும் ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த உணவாகவும் இருக்கும். முட்டையை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு நல்லதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்னன்னா, அது கெட்ட கொழுப்பு இருக்கு, உடல் எடையை அதிகரிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை தவிர்த்துருவாங்க, தூக்கி கூட வீசிடுறாங்க. அப்படிலாம் பண்ண வேணாம். ஏன்னா முட்டையோட மஞ்சக்கருல தான் விட்டமின் டி இருக்கு. நம்மளோட எலும்புகள் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் டி வேணும். அது மஞ்சக்கருல இருக்கு. விட்டமின் ஏவும் மஞ்சக்கருல தான் இருக்கு. கோலின், ஹெல்த்தி ஃபேட்டு இதுவும் மஞ்சக்கருல தான் இருக்கு. புரோட்டீன் மட்டும் தாங்க ஒயிட் லேயரில் இருக்கு. மஞ்சக்கருல தான் மற்ற எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. அதனால மஞ்சக்கரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய உடற்பயிற்சி செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையோட வெள்ளை பகுதியை மட்டும், அதாவது வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது புரோட்டீன் சோர்ஸ் மட்டும் தானே. அந்த புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த வெள்ளைக்கரு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே முட்டையோட மஞ்சக்கருவையும் எடுத்துக்கலாம், வெள்ளைக்கருவையும் பயப்படாமல் எடுத்துக்கலாம்.
மூளையோட ஆரோக்கியத்துக்கு முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையில இருக்கக்கூடிய கோலின் இருக்குல்ல, இது நினைவாற்றல் அதாவது கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயன்படுது. ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி ஒரு வேக வச்ச முட்டைய குடுக்குறப்ப, அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். வயசானவங்களுக்கு கூட வயது அதிகரிப்பின் காரணமா நினைவாற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போயிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களோட பேரே மறக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க வயதானவங்களுக்கு தினைக்கும் ஒரு வேக வச்ச முட்டைய குடுக்குறப்ப, அவங்களோட நினைவாற்றல் குறையிறது தடுக்கப்படும். தோல், முடியோட ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையில புரோட்டின், பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு. விட்டமின் B12 கூட இருக்குதுங்க. இந்த பயோட்டின் தான் உங்களோட தோலையும், முடியையும் ஆரோக்கியமா வச்சிருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பயோட்டின் இருக்குல்ல, அது கருவேப்பிலையிலும் இருக்கு, முட்டையிலயும் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எடுக்க எடுக்க முடி ஆரோக்கியமா இருக்கும். முடி உதிர்தல் பிரச்சனை குறையும். சருமத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. முட்டை சேர்த்த ஷாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோட்டின் தாங்க. இந்த நீங்க முட்டைய எடுத்துக்கிறப்ப உங்களோட ஹேர் நல்லா ஷைனிங்கா மாற ஆரம்பிக்கும். உச்சந்தலையிலிருந்து அடிநுனி பகுதி வரைக்கும் முடி நல்லா ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ் வராம தடுக்கலாம். பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் வராம நல்லா க்ளோவ கொடுக்கறதுக்கு முட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியா எடுத்துட்டு வரும். முட்டைய சாப்பிட்றப்ப ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அது உங்களோட தோல், முடி அப்படின்னு 2க்குமே ஆரோக்கியத்த தரும். எலும்புகள வலுவாக்குறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையில விட்டமின் டி இருக்குங்க. இது கால்சியம் உறிஞ்சுதலுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான சத்து. நெறைய பேரு வயசானவங்களுக்கு என்ன வரும்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி இதெல்லாம் வரும். இது வந்துச்சுன்னா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலும்புகள் ரொம்ப வலுவிழந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். எலும்புகள வலுவாக்குறதுக்கு முக்கியமான சத்து என்ன? கால்சியம் தானே! அப்படிப்பட்ட கால்சியம் முட்டையில இருக்குதுங்க. அத உறிஞ்சக்கூடிய சக்தி விட்டமின் டில இருக்குதுங்க. இது 2 முட்டையில இருக்கிறதுனால, நீங்க முட்டைய எடுத்துக்கிறப்ப, அது உங்களோட எலும்புகள வலுவாக்கி, ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முட்டை சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம, காலையில ஒரு 15 நிமிஷம் சூரிய ஒளியில நில்லுங்க. ஏன்னா, சூரிய ஒளியில தான் விட்டமின் டி நமக்கு டைரக்ட்டா கிடைக்குது. யோகா, மூச்சு பயிற்சி இது மாதிரி கூட நீங்க செய்றப்ப, அது முட்டையில இருக்கக்கூடிய கால்சியத்த உடம்பு ஈஸியா உறிஞ்சுறதுக்கும், எலும்புகள வலுவாக்குறதுக்கும் உதவியா இருக்கும். கர்ப்பிணிகளுக்கு முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முட்டையில இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சத்துங்க. ஏன்னா, இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. அப்படிப்பட்ட கோலின் இருக்குல்ல, அது முட்டையில இருக்கு. முட்டைய கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் நீங்க டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முன்னாடி காலத்துலலாம் முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக அளவு முட்டை சாப்பிட்டா தான் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவல்லாம் கூடாதுங்க. சிலருடைய உடல் வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கும். கொழுப்பு அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். அவங்கல்லாம் அது உங்களோட உடல் எடைக்கு ஏத்த மாதிரி முட்டைய எடுத்துக்கிறதே போதுமானதா இருக்கும். முட்டைய அளவோடு சாப்பிட்டுட்டோம்னா, இதய நோய் வரதுக்கான அபாயத்த குறைச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமா தான் வயதானவங்களுக்கு இதய நோய் வந்துட்டு இருந்துச்சு. இப்பல்லாம் ஜங்க் ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால, சின்ன வயசு குழந்தைகளுக்கு கூட இதய நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இதய நோய் வராம தடுத்து, இதயத்த பாதுகாக்கிறதுக்கு நீங்க குழந்தைகள்ல இருந்தே முட்டைய குடுத்து பழகுங்க. வேக வச்ச முட்டைய குடுக்குறப்ப, இதயத்தோட ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். யாரெல்லாம் முட்டை சாப்பிட்றப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா முட்டைய எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த முட்டைக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் 1 அதிகபட்சமா 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுத்துக்க வேணாங்க. விளையாட்டு வீரர்கள், ஜிம்முக்கு போறவங்க மட்டும் 3 முட்டைகள எடுத்துக்கலாம்.
முட்டையை எப்படி சாப்பிட்டா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? முட்டைய நீங்க வேக வச்சு சாப்பிடுறப்ப தான் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். எண்ணெயில போட்டு வறுத்தோ, பொரிச்சோ சாப்பிடுறப்ப, முட்டை சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போயிரும். அதுக்கப்புறம் நீங்க முட்டை சாப்பிட்டும் பலன் இல்லங்க. இந்த வீடியோல முட்டையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கணும், முட்டையை எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் தெளிவா பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல முட்டையோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.